ரங்கநாதன் இதர் கூறுவார், ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் முகூர்த்தம் ஜுவலிதம் ஸ்ரேயோ, மின்னலை போன்று மின்னி எல்லாரையும் அசத்திட்டு போனோம். 1000 ஆண்டுகள் புகைந்து கொண்டிருப்பதை விட ஒரு 2 நிமிடங்கள் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மகன் வேண்டுமா? அந்த தாய் கூறுகிறாள், அதுதான் பெண்மையின் லட்சியம். எனக்கு ஒரு சில ஆண்டுகள் இருந்தால் கூட ஒரு தரமான மகனை கொடு. சிவன் வரமளிக்கிறார். அவன்தான் மார்க்கண்டேயனாக பிறந்து அந்த மார்க்கண்டேயன் 16வது வயதில் இறக்கும் நேரத்தில் எப்படிப்பட்ட மகன்? மீண்டும் 16 ஆண்டுகள் பெறுகிறான். அப்படிப்பட்ட மார்க்கண்டேயனை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த சுமை, அந்த பெருமை, அந்த மரியாதை, அவையெல்லாம் நம்முடைய இந்தியா பெண்களிடம் கொடுத்திருக்கிறது. மார்க்கண்டேயனை ஆண்கள் பெற்றெடுக்க முடியாது, பெண்களே பெற்றெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த லட்சியத்தை இந்தியா நம் முன் வைத்திருக்கிறது. இந்த லட்சியம் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் உள்ள லட்சியம். நம்முடைய பெண்களை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? தாயாக, தெய்வமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் 2 அம்சமாக ஆண்மையும் பெண்மையும் ஒருங்கே இணைந்து வாழ்க்கை சுடர்விட்டு பிரகாசிக்கும். இந்த சிந்தனைகளுடன் என்னுடைய இந்த பேச்சை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தரின் தீச்சுடர் அருள் உங்கள் எல்லோர் மீதும் பொழிந்து ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த லட்சியங்கள் முழுமை பெற நாம் பாடுபடுவோம். ஹரியோம். அன்பிற்கினிய முதல்வர் அவர்களே, மகராஜ், வணக்கத்திற்குரிய ஆத்ம ராமானந்தா சுவாமிஜி அவர்களே, சாதுக்களே, மிகச்சிறந்த கல்வியாளர் பெரியவர் குழந்தைவேல் அவர்களே, குழுமியிருக்கின்ற என் இளம் சகோதரர்களே, சகோதரியரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகானந்தரை பற்றி சிந்திக்கிற பொழுதும் விவேகானந்தருடைய செய்திகளை வாய் திறந்து மனித சமூகத்திடம் பகிர்ந்து கொள்கிற பொழுதும் விவேகானந்தரின் பெயர் சுமந்து செயற்படக்கூடிய இடங்களில் கால் பதித்து நிற்கிற பொழுதும் எனக்குள்ளே ஒரு உள்ளொளி பெருகுவதை நான் எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறேன். உங்களைப் போன்று ஓரளவு வயது வந்த பருவத்தில் இல்லை, 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே நான் விவேகானந்தரிடம் வந்து சேர்ந்தவன். என் வாழ்வின் 2 மாபெரும் லட்சிய புருஷர்களாக நெஞ்சிலே வரித்து கொண்டவர்கள், ஒன்று விவேகானந்தர், இன்னொன்று பாரதி. இந்த 2 பேருடைய படைப்புகளையும் யார் இடையறாமல் வாசித்து அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் இதய பீடத்தில் இருத்தி வாழ்க்கை முழுவதும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்பே கிடையாது. விவேகானந்தரை பற்றி உங்களுக்கு நான் சொல்வதென்றால் ஒரு நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். விவேகானந்தர் அவருடைய செறிவான செய்திகளை படித்ததன் மூலமாகத்தான் இந்த தேசத்தின் மீது எனக்குள்ள பற்று இன்னும் கூடுதலானது என்று அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் சொன்னதை முதல்வர் அவர்கள் இங்கே நினைவுபடுத்தினார். விவேகானந்தருடைய படைப்புகள் குறித்து
இந்த தேசத்தின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு நெஞ்சம் நெகிழ்ந்து பாராட்டி இருக்கிறார். விவேகானந்தரை காந்தியும் நேருவும் பாராட்டியதில் பெருமையில்லை. விவேகானந்தரை மேக்ஸ் முல்லர் பாராட்டியதும், விவேகானந்தரை ரொமைன் ரோலன் பாராட்டியதும், அவருடைய பாராட்டு உரைகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்து அவருடைய பெருமைகளை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வார்த்தைகளுக்குள்ளே நுழைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். விவேகானந்தரை போல இளைஞர்களுக்கு செய்தியை வழங்கியவர் உலக சமுதாயத்தில் ஒருவரும் இல்லை என்று உரத்த குரலில் நான் சொல்ல முடியும். நீங்கள் தன்னம்பிக்கையை பெறுவதற்காக, உங்கள் வாழ்வில் வெற்றியை அடைவதற்காக கடைவிரிக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்களை நீங்கள் தேடி எடுத்து படிக்கிறீர்கள். அத்தனை புத்தகங்களையும் தூரத்திலே தூக்கி வையுங்கள். விவேகானந்தருடைய எழுத்துக்களை மட்டும் தேடி தேடி படியுங்கள். அவற்றில் கிடைக்காத செய்தி வேறு எவற்றிலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. விவேகானந்தரை போல ஒரு துறவு நிலையிலே நின்று கம்பீரமாக இந்த இளைஞர்களுக்கு சொன்ன இன்னொரு மனிதனை நான் இதுவரையில் படித்தறியவும் இல்லை, நேரில் பார்க்கவும் இல்லை. கடவுளை நம்பு என்று சொல்வது மதம், தன்னம்பிக்கை கொள் என்று சொல்வதுதான் என்னுடைய மதம் என்று பேசியவர் விவேகானந்தர். கடவுளை நம்பாதவன் நாத்திகன் என்று சொல்வது மதம், தன்னை நம்பாதவன் தான் நாத்திகன் என்று சொல்வது என்னுடைய மதம் என்று சொன்னவர் விவேகானந்தர். ஒரு துறவி இப்படி பேச முடியுமா? கடவுளை நம்பு என்றுதான் ஒரு துறவி சொல்லுவார். கடவுளை தவிர வேறு யாரை பற்றியும் எந்த சிந்தனையும் எந்த நிலையிலும் நீ கொள்ளலாகாது என்றுதான் ஒரு துறவி சொல்லுவார். இக வாழ்வில் இருந்தபடி இகத்தின் சுகங்கள் அனைத்தையும் முற்றாக மறுதலித்துவிட்டு பரத்தை நோக்கி, ஞானவெளியை நோக்கி நீ சிறகடித்து பறப்பதற்கு இந்த மண்ணை பயன்படுத்திக் கொள் என்றுதான் ஒரு துறவி சொல்லுவார். ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார், கடவுளை நம்புவது எனக்கு முக்கியம் இல்லை. 1000 கடவுள்களின் மீது நீ நம்பிக்கை கொண்டு உன் மீது நீ நம்பிக்கை வைக்காமற் போனால் உன்னை விட நாத்திகன் உலகத்தில் எவனும் கிடையாது என்று சொல்லுகிற ஒரே ஆன்மீக ஞானி விவேகானந்தர் மட்டும்தான். எனவே அந்த ஞானி வழங்கிய வார்த்தைகளை நாம் உள்வாங்க வேண்டும். தன்னம்பிக்கை. அவர் சொல்கிறார், எல்லா வேதங்களும் எல்லா உபனிஷதங்களும் வழங்கி இருக்கக்கூடிய ஒரே செய்தி என்ன தெரியுமா? வலிமை என்று பேசுகிறார். ஸ்ட்ரெங்த். எத்தனை வேதங்களானாலும் சரி, எத்தனை உபனிஷத்துக்களானாலும் சரி, அவற்றின் சாரம் இந்த ஒரு வார்த்தையில் தான் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, வலிமை. எப்பொழுதும் நீ வலிமை உள்ளவனாக உன்னை நினை. பலவீனம்தான் நம்மில் படிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று சொல்பவர் விவேகானந்தர். நான் சுவாமிஜியிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுதும் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் உறக்கத்திலிருந்து விழிக்கிற பொழுது முதலில் நான் ஒன்று செய்வேன். இன்று வரை, என் நினைவறிந்த நாள் தொட்டு இன்று வரை, நான் உலக நாடுகளுக்கு பயணம் செய்வதற்காக விமானத்தில் பயணித்தாலும் சரி, ரயிலில் பயணித்தாலும் சரி, பேருந்தில் பயணித்தாலும் அல்லது வீட்டில் நான் உறங்கினாலும், என் மனைவி என் பக்கத்தில் படுத்து உறங்கினாலும் கூட, வைகரையில் நான் துயிலெழுகிற பொழுது உடனே கண் திறந்து யாரையும் பார்க்க மாட்டேன். வைகரையில் நான் துயிலெழுகிற பொழுது முதலில் என்னுடைய 2 உள்ளங்கைகளை மலர்த்துவேன். ஒரு பக்கம் என் தாயையும் இன்னொரு பக்கம் என்னுடைய தந்தையையும் மானசீகமாக என் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். நிறுத்தி அவர்களை நெஞ்சம் நெகிழ்ந்து தொழுது முதலில்
ஒரு நாளின் தொடக்கத்தை நான் எப்படி ஆரம்பிப்பேன் தெரியுமா? முதலில் என் உதடு பிரித்து அம்மா என்று சொல்வேன், பிறகு அப்பா என்று சொல்வேன். அதற்கு பிறகுதான் என் மனைவியையும் பார்ப்பேன், உலகத்தில் யாரையும் பார்ப்பேன், எதையும் பேசுவேன். நன்றி என்பதுதான் மனிதனுடைய நல்லடையாளம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளனாகவும் பேச்சாளனாகவும் போற்றப்பட்டவன் சிசரோ. சிசரோ ஒரு வரி சொல்லி இருக்கிறான். 2000 ஆண்டுகளும் மறக்காமல் காலம் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. சிசரோ சொன்ன வாசகம் நீங்களும் மறக்கக்கூடாது. Gratitude is the mother of all virtues. Gratitude is the mother of all virtues. எல்லா உயர் பண்புகளுக்கும் தாய் நன்றி உணர்ச்சிதான். என் தாயும் தந்தையும் இல்லாமற் போனால் எனக்கு இந்த மண்ணில் இடம் ஏது? எனக்கு இந்த வாழ்வை வழங்கிய என் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்தித்தான் என் நாளை தொடங்குவேன். பிறகு நான் படுக்கை அறையிலிருந்து வெளியே வருவேன். என் வரவேற்பு அறையில் அங்கே சுவாமி விவேகானந்தருடைய நின்ற கோலத்தில் பெருமிதத்தோடும் கம்பீரத்தோடும் ஒரு சிங்கத்தை போல் காட்சி தருகிற விவேகானந்தரின் படத்தை பார்ப்பேன். அவர் காலடியில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வாசகத்தை ஒரு முறை படிப்பேன். அந்த வாசகத்தை படிக்கிற பொழுதே எனக்குள்ளே ஒரு உந்து சக்தி ஊற்றெடுக்கும். All power is within you. You can do anything and everything. Don't believe that you are weak. இதை விட எவன் சொல்ல முடியும்? All power is within you. எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேதான் இருக்கின்றன. You can do anything and everything. இந்த தேசத்தை உலகத்தின் முதல் நாடாக மாற்ற வேண்டுமா? இளைஞர்களே, நீங்கள் அத்தனை பேரும் நினைத்தால் அது நடக்கும். இந்த தேசத்தில் அறியாமை முழுவதுமாக அகன்றுவிட வேண்டுமா? இளைஞர்களே, நீங்கள் நினைத்தால் அது நடக்கும். இந்த தேசத்தில் ஏழ்மை முற்றாக துரத்தி அடிக்கப்பட வேண்டுமா? இளைஞர்களே, நீங்கள் நினைத்தால் அது நடக்கும். You can do anything and everything. உலகத்தில் மிகப்பெரிய பாவம் எது? விவேகானந்தர் சொல்கிறார், weakness. Your weakness. Your weakness is your sin. Don't give room to that. பலவீனனாக ஒருபொழுதும் ஒரு கணமும் உனக்குள்ளே உணர்வு எழக்கூடாது. எதையும் சாதிக்கும் வல்லமையை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்று நீங்கள் கருத வேண்டும். 100 இளைஞர்களை எனக்கு கொடுங்கள், நான் ஒரு நவபாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னதை நாம் பல இடங்களில் பலர் சொல்ல கேட்கிறோம். ஆனால் அதன் அடியாழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் சொல்வதில்லை. 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் புதிய பாரதத்தை உருவாக்குகிறேன் என்று விவேகானந்தர் சொல்லவில்லை. வீதியில் விடலைகளாக இருக்கக்கூடிய 100 இளைஞர்கள் கிடைத்தால் அவர்களை வைத்துக் கொண்டு ஒரு புதிய பாரதத்தை விவேகானந்தர் உருவாக்கிவிட முடியுமா என்ன? சோம்பேறி மடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 100 இளைஞர்களை என் பின்னாலே வாருங்கள், நான் புதிய பாரதத்தை உருவாக்கி விடுகிறேன் என்று அவர் சொன்னார். 100 இளைஞர்கள் எனக்கு பின்னாலே வாருங்கள், ஒரு புதிய பாரதத்தை உருவாக்குகிறேன் என்று வாக்குமூலம் வழங்குகிற பொழுதே பதம் பதமாக பார்த்து பயன்படுத்தினார் விவேகானந்தர். எப்படிப்பட்ட 100 இளைஞர்கள்? ஒழுக்கம் சார்ந்த 100 இளைஞர்கள், உண்மையை உணர்ந்து உண்மை சார்ந்து வாழக்கூடிய 100 இளைஞர்கள், பலவீனத்தின் சாயல் கூட தன்னிடம் படியாமல் முழு ஆற்றலையும் உணர்ந்து செயற்படக்கூடிய இளைஞர்கள், எல்லையற்ற பொறுமையும் அளவற்ற சகிப்புத்தன்மையும் ஆழ்ந்த அடக்கமும் உண்மை சார்ந்த உணர்வும் கொண்ட 100 இளைஞர்கள் என் பின்னாலே வாருங்கள், நான் புதிய பாரதத்தை உருவாக்குகிறேன் என்றார். இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
எனவே உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த தேசத்தை கொஞ்சம் யோசியுங்கள். இப்பொழுது நாம் நுகர்பொருள் கலாச்சாரத்தின் முற்றுகையிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர், நுகர்பொருள் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை தான் சாட்டன் கல்ச்சர் என்று மகாத்மா காந்தி சொன்னார். சாத்தானின் கலாச்சாரம். நாகரிகம் என்பது தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் இல்லை, தேவைகளை குறைத்துக் கொள்வதிலே இருக்கிறது என்று சொன்னவர் காந்தி. இன்றைக்கு நாம் நாகரிகம் என்று எதை கருதுகிறோம்? வாழ்வில் வெற்றி என்று எதை கருதுகிறோம்? ஒரு காருக்கு பதில் 5 கார்கள் வீட்டு வாசலில் நின்றால் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். நான் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டேன். 1க்கு 10 வீடுகள் இருந்தால் நான் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டேன். லட்சக்கணக்கில் வங்கியில் சேமிப்பு கணக்கு இருந்தால் நான் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டேன் என்று முழுக்க முழுக்க பொருளியல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு இளைஞர்கள் மனதை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுதுதான் நான் வேதனைப்படுகிறேன். பொருளியல் சார்ந்த வாழ்க்கை என்பது ஒரு பொழுதும் உங்களுடைய பண்பாட்டை செழுமைப்படுத்தாது. கல்வி என்பதே இப்பொழுது எப்படி இருக்கிறது? ராமகிருஷ்ணா மிஷனரியின் மூலமாக இன்றைக்கு கல்வியும் மருத்துவமும் எவ்வளவு ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் பொதுவாகவே இன்றைக்கு கல்வி எப்படி இருக்கிறது? காசு கொடுத்து கல்வியை பெறுகிறார், பெற்ற கல்வியை வைத்து காசு தேடுகிறார். எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் சக்தியாக பணம் மட்டுமே இருக்கிறது. கல்வியின் நோக்கம் பணம் என்று எப்பொழுது நாம் கருத தொடங்கினோமோ அப்பொழுதே இந்த பாரதம் அழிவு பாதையில் வேகமாக விரைந்து சென்று கொண்டிருக்கிறது என்று பொருள். நம் முன்னோர்கள் எதற்காக கல்வியை பெற வேண்டும் என்று கருதினார்கள்? பணத்தை பெறுவதற்காகவா? நம் முன்னோர்கள் கல்வியை பெறுவதற்கான ஒரு நோக்கம் இருந்தது. ஒரே ஒரு வரியில் சூத்திரம் போல் நான் சொல்லுவேன், நம்முடைய முன்னோர்கள் எதற்காக கல்வியை தங்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கினார்கள் என்று. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு. எதற்காக கல்வியை பெற வேண்டும்? அறிவை பெறுவதற்காக. ஏன் அறிவை பெற வேண்டும்? பண்பாட்டை பராமரிப்பதற்காக. விவேகானந்தர் சொல்கிறார், யார் இப்படி சொன்னார்கள்? இந்திய இளைஞனே, சமூக வீதியில் நீ கைவீசி நடக்கிற பொழுது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒரு நாளும் கருதாதே என்றார். நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒரு நாளும் கருதாதே. இந்த தேசத்தின் 5000 ஆண்டு கால பாரம்பரிய பெருமைகள் உனக்கு பின்னாலே அணிவகுத்து வருகின்றன என்பதை புரிந்து கொண்டு நட என்று சொன்னார். என் பாரம்பரிய பெருமைகள் எனக்கு பின்னாலே இருக்கின்றன. உலகத்தில் எந்த நாட்டுக்கு இப்படிப்பட்ட பாரம்பரிய பெருமை உண்டு? எந்த நாட்டிற்கு இப்படிப்பட்ட ஆன்மீக தவம் இயற்றிய அருளாளர்களினுடைய பட்டியலை நீங்கள் விரிவாக சொல்ல முடியுமா? இந்த தேசம்தான். அதனால்தான் ஒரு இடத்தில் விவேகானந்தர் சொல்கிறார், நாட்டிற்கு இளைஞர்கள் செய்ய வேண்டிய தொண்டுகளிலேயே பெரிய தொண்டு எது தெரியுமா? உண்மையான தேச தொண்டு எது தெரியுமா? வீடு வீடாக சென்று இந்த தேசத்தின் பழங்கால பாரம்பரிய பெருமைகளை மக்கள் மனங்களில் கொண்டு சேர்ப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் இந்த தேசத்தின் மிகப்பெரிய தொண்டை செய்பவர்கள் என்கிறார். நம்முடைய பாரம்பரிய பெருமைகளை நாம் முற்றாக மறுதலித்து விட்டதனாலேதான் மேலை நாடுகளை பார்த்து நாம் வியக்கிறோம். ஆனால் அந்த மேலை நாடுகள் கீழை நாடுகளைத்தான் பார்த்தன. உலகம் முழுவதையும் சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்த விக்டோரியா பேரரசி, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அரசனார் காலையில் அமர்ந்திருந்த விக்டோரியா பேரரசிக்கு ஜெர்மானிய பேரறிஞர் மேக்ஸ் முல்லர் ஒரு கடிதம் எழுதுகிறார்.
ஜெர்மனியிலே இருந்து இந்தியாவிற்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பணத்தை பெற்று இந்த தேசத்தின் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்த சமஸ்கிருதத்தில் உள்ள வடமொழியில் உள்ள அத்தனை கருத்து செல்வங்களையும் ஊன்றி படித்து அவற்றை முழுமையாக திரட்டி உலகத்தின் பார்வைக்கு கொண்டு சேர்த்த மாபெரும் மனிதன் மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லர் இந்த வேதங்களை ஆய்ந்ததை போல், இந்த உபனிஷத்துக்களில் கரைந்ததை போல், இந்த புராண இதிகாசங்களில் ஈடுபாடு கொண்டது போல் உலகத்தில் வேறெவனும் கொள்ளவில்லை. அந்த மேக்ஸ் முல்லர் விக்டோரியா பேரரசிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் பண்பில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றால், மிகச்சிறந்த வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் அந்த மனிதன் திரும்பி பார்க்க வேண்டிய திசை இந்தியா இருக்கும் திசை என்று எழுதியவன் மேக்ஸ் முல்லர். அந்த இந்தியாவினுடைய வாரிசுகள் நீங்கள். அந்த இந்தியாவை உங்களுடைய தாய் நாடாக பெற்றதற்கு நீங்கள் பல்லூழி காலம் சென்ற பிறவிகளில் தவமியற்றி இருக்க வேண்டும். விவேகானந்தரை போன்று, பரமஹம்சரை போன்ற மாபெரும் ஞானிகளை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வரம் உங்களுக்கு கிடைத்ததற்காக நீங்கள் மகிழ வேண்டும். எனவே உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது, இன்றைய இந்தியாவை கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள். இந்த நுகர்பொருள் கலாச்சாரம் எதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது தெரியுமா? சுயநலத்தை. சுயநலத்தை சுயநலத்தை தான் சொத்தாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது மேலை கலாச்சாரம் நமக்கு. இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நம் மீது படையெடுத்திருக்கக்கூடிய குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் என்ற மும்முனை தாக்குதலில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய விபத்து என்ன தெரியுமா? நாம் சுயநலத்தில் சுருங்கிவிட்டோம். பொதுநலத்தை முற்றாக நாம் பறிகொடுத்து விட்டோம். நண்பர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். என்னுடைய தந்தைக்கு தந்தை காலத்தில் கூட்டு குடும்பம் தான் இந்த மண்ணில் இருந்தது. ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் கூரையின் கீழே 20 பேர் இணைந்திருந்தார்கள். குடும்பத்தின் தலைவன், தலைவனோடு பிறந்த தம்பியர், தங்கையர், அவர்களை மணந்தவர்கள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், ஒரு பசு, ஒரு நாய், ஒரு பூனை, இப்படி ஒரு குடும்பம் 6 அறிவு பெற்ற உயிர்கள் மட்டுமல்ல, 5 அறிவு பெற்ற விலங்குகளும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பாக இருந்தது. என் தந்தையின் தந்தை காலத்தில் குடும்பம் என்றால் கூட்டு குடும்பம். என் தந்தை காலத்தில் கூட்டு குடும்பம் சிதைந்து போனது. என் தந்தையின் காலத்தில் கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பமானது. தனி குடும்பம் என்றால் என்ன? கணவன், மனைவி, அவர்கள் பெற்ற பிள்ளைகள், அவ்வளவுதான். திருமணம் நிகழ்ந்த அடுத்த கணமே என்னை வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய பெற்றோர் எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிவிடுகிறார்கள், வேண்டாத சுமைகள் ஆகிவிடுகிறார்கள். They become extra luggage. Less luggage, more comfort என்று ரயில் பயணம் செய்பவனுக்கு சொல்லப்படுகிற வாசகம் போல, வாழ்க்கை பயணம் நடத்துகிற பொழுது குறைந்த சுமைகள் இருப்பதுதான் நிறைந்த சுகங்களை தரும் என்ற மனோபாவத்தில் உடனே நாம் இறக்கி வைக்கக்கூடிய சுமை எது தெரியுமா? நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி வாழ்வித்த தாயையும் தந்தையையும் இறக்கி விடுகிறோம். புதிதாய் கரம் பிடித்த மனைவியோடு சேர்ந்து நடக்கிறோம். பெற்ற பிள்ளைகள் மட்டும்தான் வாழ்க்கை என்று கருதி சொத்து சேர்க்கிறோம். நம்மை பெற்றெடுத்தவர்களை முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விட்டு விடுகிறோம். இன்றைக்கு நாடு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நான் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து நியூயார்க் வரையில் 35 நாட்கள் தமிழர்கள் அனைவரையும் சந்தித்து உரை நிகழ்த்துகிற பொழுது இந்த முதியோர் இல்லங்கள் குறித்து நிறைய சொன்னேன். அப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு NRI, ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர், லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இளைஞர் என்னை தனியாக பார்த்து சொன்னார், நீங்கள் முதியோர் இல்லங்களை பற்றியே மிக அதிகமாக பேசுகிறீர்கள், மன்னிக்க வேண்டும். என் தாய் தந்தைக்கு நான் ஒருவன் தான் மகன். நான் இங்கே வேலை நிமித்தமாக வந்துவிட்டேன்.
இங்கேயே ஒரு பெண்ணை காதலித்து நான் திருமணம் செய்து கொண்டேன். இங்கே நான் பிள்ளைகளை பெற்று என் குடும்பம் நடக்கிறது. ஆனால் என் பெற்றோரை நான் விட்டுவிடவில்லை என்றார். நான் கேட்டேன், உங்கள் பெற்றோரையும் உடன் அழைத்து கொண்டு வந்து விட்டீர்களா என்றேன். இல்லை இல்லை, என் பெற்றோர் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறார்கள். பிறகு விட்டுவிடவில்லை என்கிறீர்களே. நாங்கள் இருந்தால் என்னென்ன வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியுமோ அத்தனை வசதிகளையும் அவர்களுக்கு நாங்கள் செய்து தந்திருக்கிறேன். என் தாய்க்கு 10 லட்சம், என் தந்தைக்கு 10 லட்சம் என்று மிகச்சிறந்த ஒரு முதியோர் இல்லத்தில் 20 லட்சம் ரூபாயை நான் கொடுத்து 2 பேரையும் சேர்த்திருக்கிறேன். அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் என்றார். நண்பர்களே, வாழ்வின் தன்மை அறியாத இளைஞன் அவன். முதியோர் இல்லத்தில் இவனை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் சோறு கிடைக்கும். ஆனால் இவன் மூலமாக வந்து சேரக்கூடிய பாசம் கிடைக்குமா? யோசித்து பாருங்கள். உணவு பரிமாறக்கூடியவன் சோற்றை பரிமாறுவான். அன்பை, பாசத்தை, பரிவை, இரக்கத்தை, கருணையை சேர்த்து பரிமாறுவானா? மாட்டான். நோயுற்று துன்புற்றால் ஒரு மருந்து கொடுப்பான். அந்த மருந்தோடு இவனுடைய தவிப்பை, துடிப்பை சேர்த்து தருவானா? மாட்டான். நாயர் கடையில் 4 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி குடிக்கிற தேநீருக்கும் என் மனைவியும் என் தாயும் எனக்கு தயாரித்து கொடுக்கக்கூடிய தேநீருக்கும் வேற்றுமை இல்லையா? 4 ரூபாய்க்கு நாயர் கடையில் எனக்கு தேநீர் கிடைக்கிறது. அவனுக்கு என் 4 ரூபாய் முக்கியமே தவிர என் ஆரோக்கியம் முக்கியம் இல்லை. அந்த தேநீரை குடித்துவிட்டு வெளியே சென்று நான் வாந்தி எடுத்தாலும் அவன் கவலைப்பட போவதில்லை. ஆனால் என் தாய் எனக்கு கொடுக்கக்கூடிய தேநீரில் பாசம் இருக்கிறது, பரிவு இருக்கிறது, என் ஆரோக்கியம் குறித்த ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறது. என் மனைவி கொடுக்கக்கூடிய தேநீரில் அனைத்தும் இருக்கிறது. முதியோர் இல்லங்கள் இவற்றை தராது நண்பர்களே. ஆனால் அந்த முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றனவே. 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதியோர் இல்லங்கள் எத்தனை இருந்தன? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள். உங்களுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பெற்றவர்களை முதியோர் இல்லங்களிலே விடுவதாக நீங்கள் முடிவெடுத்தால் இந்த மண்ணில் நீங்கள் ஒருபொழுதும் உண்மையான இன்பத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நன்றி மறப்பது நன்றன்று. எனவே என் தந்தைக்கு தந்தை காலத்தில் இருந்த கூட்டு குடும்பம் என் தந்தை காலத்தில் சிதைந்து தனி குடும்பமானது. தனி குடும்பமே கொடுமை. ஆனால் இன்று நாட்டில் என்ன நிகழ்கிறது? தனி குடும்பங்களே தகர்ந்து போய் தனித்தனி மனிதர்கள் தீவுகளாக மாறிவிட்டோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வழக்கு நடக்கக்கூடிய நீதிமன்றத்தில், ஃபேமிலி கோர்ட் என்று சொல்வார்களே, அந்த நீதிமன்றத்தில் ஒரு ஆண்டுக்கு 2 to 5 விவாகரத்து வழக்குகள் மட்டும்தான் வந்திருக்கின்றன. மறந்து விடாதீர்கள். 2 to 5 விவாகரத்து வழக்குகள் தான். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் 10 to 20 வழக்குகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்? சகிப்புத்தன்மை இல்லை, விட்டுக் கொடுக்கும் மனோபாவம் இல்லை, பொறுமை இல்லை, பரஸ்பர புரிதல் இல்லை. எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் என்னுடைய சுகத்தில் எள்மூக்கின் முனைகளவு கூட அடுத்தவர் நலனுக்காக விட்டுக் கொடுக்க நான் தயாராக இல்லை. உறவை வெட்டி கொள்வதற்கு நான் தயாரே தவிர என் சுகத்தை விட்டுக் கொடுக்க நான் தயாராக இல்லை. இந்த நிலை ஏன் வந்தது? இந்த புதிய பொருளாதாரம், இந்த மேலை கலாச்சார காற்று இங்கே வந்து வீசிய குப்பைகளினாலே வந்தது. ஆனால் இந்த குப்பைகளை நீங்கள் அப்புறப்படுத்தினால் நண்பர்களே, குப்பை மூடி கிடப்பது இது ஜீவ ஊற்று. இது பாரத பண்பாடு என்பது ஜீவ ஊற்று. அந்த ஊற்றுக்கண் ஒருபோதும் அடைபடாது. ஆனால் ஜீவ ஊற்று வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது குப்பை மூடி கிடக்கிறது. குப்பைகளை களைந்து பாருங்கள். அதே அன்பும் பரிவும் இரக்கமும் கருணையும் சுரக்க சுரக்க பாரத பண்பாடு பெருக்கெடுத்து ஓடும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். விவேகானந்தர் சொல்கிறார், விவேகானந்தரை திரும்ப